கௌரவருக்கு உள்ள மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னா புன்னகைன்ற ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வார். ஏன்னா இன்றைக்கெலாம் 6 அடி மனுஷனை கூட 4 அங்குல நாக்கு கெடுத்து விட்டுருது. எதை வாச்சும் பேசுகிறாங்க சம்மந்தம் இல்லாமல். சொல்லியிருக்காரு, என்னப்பா நம்ம விநாயகர் கோவில் தெரு அந்த முக்கில் இருந்த அந்த ஃபைனான்ஸ் கடைக்காரன் ஓடிட்டானாம்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு. இழிச்சாப்பிலே உன் பொண்டாட்டி கூப்பிட்டு ஓடிட்டானாம்டா, அது தெரியாத உனக்கு அப்படின்னு இருக்கான். பதறி இருக்கேன், ஐயோ அப்படியா பதறல படக்குன்னு சொன்னேன். அவன் கம்மியில் ஃபைனான்ஸை போடணும், ஏன் நல்ல வேலைக்கு அவ்வளோ எப்போ போவான்னு அவனே கூட்டி போயிருக்கான், பெரிய சந்தோஷமே இருக்கேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை கூட நகைச்சுவை சொல்லுமா அவங்க சேர்ந்து ரசிக்கிற ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹலோ டாக்டர் பிரகாஷுங்களா? ஆமாங்க, என்னங்க உங்கள் ஒய்ஃபை கடத்தி வச்சுருக்கோம், 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா தான். 2 லட்ச ரூபா கொடுத்தா இல்லாட்டி கொண்டுருவீங்களா? ஆசையப்பாரு மறுபடியும் வந்து வீட்டில் விட்டுருவோம் ஏய் அப்படின்னு இருக்கான். ஏன்னா சிரமத்தை உண்டுன்றது இப்படி ஒரு மடங்கு. ரீஓப்பனிங் பண்ணியாச்சு ஸ்கூல், ஆனாலும் அவன் ஸ்கூலுக்கு போகல. ஏன்டா அவன் காலேஜ் படிக்கிறான். என்ன நக்கல் பார்த்தீங்களா, 8 மணிக்கு ஆரம்பிக்கிறான் நக்கலை. அது ஒரு பாடு. இப்போ உட்கார வச்சுட்டு வாத்தியார் சொன்னார், தம்பி நான் எப்போ பாடத்தை தொடங்கினாலும் அந்த பையன் கொருன்னு கொரட்டை ஒரு தூங்குறேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் 10 ரூபா அவன் கொடுத்தாரு. இனிமேல் அவன் தூங்குறப்பெல்லாம் அவனை எழுப்பி விட்டுரு, சரியா? மறுநாள் புத்தகத்தை தொடங்கினார். ஒரு சவுண்ட் வழக்கம் போல் புளி மாதிரி கொருன்னு கூப்பிட்டுங்க வா, உன்னை என்ன சொல்லி நேற்று 10 ரூபா கொடுத்தேன். அவன் தூங்கும் போதெல்லாம் எழுப்பி விட்றா, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு உனக்கு 10 ரூபா கொடுத்தேன், ஏன் எழுப்பி விடல? அவன் என்னை எழுப்பாந்து 20 ரூபா கொடுத்தான். அவன் பாரு பள்ளிக்கூடத்துக்கு இருந்துக்கிட்டே சம்பாதிச்சு ஆரம்பிச்சிட்டான். நீ போய் வெளியே போய் என்ன மாதிரி சம்பாதிப்பான் பார்த்துங்க. அவன் ஒரு டெக்னிக்கல் வளர்த்துருக்கேன். தம்பிகளா, நீங்களாம் ஒரு பாடத்தை நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல நல்லா நடத்தணும். முதல்ல பேசிக்க உங்கள்கிட்ட தப்பு வச்சுக்கிட்டு என்னடா இப்படி இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு வாத்தியாருக்கும் தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ சயின்ஸ் வாத்தியார் வந்தார், தம்பிகளா பறவைகள்லாம் எதுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது தெரியுமா? பறந்தேவும். அதே போல் நம்ம நாட்டு பறவைகள்லாம் எதுக்கு பறந்தே வெளிநாட்டுக்கு போகுது தெரியுமா? சின்ன பேருந்து சொன்னேன், பாவம் சார் நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும். சின்ன விஷயம். அவர் இப்படி ஒரு பதில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. படக்குன்னு சொல்லிட்டு ஐம்பாட்டு உட்காந்துட்டேன். தங்கம் எங்கே கிடைக்கிறது? தங்கம் கிடைக்கும் இடத்தை சொல்லு. தமிழ்நாட்டில் எல்லா நகைக்கடையிலுமே கிடைக்கும். சின்ன நகைக்கடையிலேருந்து பெரிய நகைக்கடையிலேருந்து கடனுக்கும் தராங்க, சில்லறைக்கும் தராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நம்ம விலை அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லா தொழிலும் கஷ்டம் இருக்குது, அதில் இப்படி வேற பூத்துறாங்களே. அப்புறம் சொன்னார், உலகிலே வற்றாத ஜீவன் நதி எது? கடைசி கிஞ்சில் உட்காந்துருக்க சுரேஷ் மூக்கு சார் அப்படின்னு இருக்கான். ஏன்னா கொருந்து அப்படி வாலியை முன்னுக்கு வச்சோம்னா 1/2 மணி நேரத்தில் நிறைஞ்சிரும் போல. அவன் தான் அவன் தெரிஞ்ச அளவுக்கு அது ஒரு வேலை செலவழிச்சிருக்கான். அப்புறம் இமயமலை எங்கே இருக்கிறது? பாட புத்தகத்தில் 13ஆம் பக்கம் இருக்குது, வேற எடுத்து பார்த்துக்குங்க. புத்தகம் கடை இருக்குது, புத்தகம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் எங்கிட்ட டெர்ன் பண்ணி போகிறாங்க, புரிய முடியல. அப்புறம் சொன்னார், நீ கணக்கில் புளின்னு சொன்னேன். கணக்கில் புளின்னு சொல்லிட்டு முட்டை மார்க் எடுத்திருக்கேடா, புளி பதுங்கியிருக்கு, அது பாயிற நேரம் எப்போன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டான். அவர் மறந்துட்டார். எந்திரிமா பார்வதி, எந்திரி, ஹோம்ஒர்க் செஞ்சியா? செஞ்சேன் சார். சொல்லுமா அப்படின்னு. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆஹா சாணி எடுத்து வாச தெளித்து கோலம் போட்டுருங்க. அவர் கேட்ட கோமம் இருக்குது, வீட்டு கோமம் இருக்குது. இந்த பிள்ளை எந்த சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ மாற்றி நம்ம ஒன்றும் குழப்பமாக இருக்குன்ட்டு பேசாமல் விட்டார். இப்போ அடுத்து ஒரு வாத்தியார் இருக்கார், பாவம் தப்பு செய்கின்றே பிறந்த ஒரு வரலாறு வாத்தியார் உட்காந்து சொன்னார், ஜவஹர்லால் நேருடைய துணைவியார் பேர் என்ன? மிஸ்ஸஸ் ஜவஹர்லால் நேரு. உட்காந்துட்டார். அதுக்கு அடுத்து கேள்வி தொடங்க முடியாது, நீ என்னத்தை நம்ம செஞ்சோம்டா. இன்னொன்று பரீட்சை ஆரம்பித்தோன்னே கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோன்னே எழுதி முடிச்சுட்டேன். ஏன்டா கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் எழுதியிருக்க? நான் எழுதுனதுக்கு எதுக்கு நீங்கள் கேள்வி வைக்கல? அதை போல செஞ்சீங்களா போல? நான் ஏன்னா சில நேரம் அப்பாக்களே தப்பு செய்கிறோண்டு. மைனை கூப்பிட்டு வந்தார், வாங்க என்ன தப்பு போட்டிருக்கீங்க? ஆமாங்க, கம்பராமாயணத்தை எழுதியிருந்து திருவள்ளுவர் எழுதியிருக்கான், தப்பு விடாமல் என்ன செய்றீங்க? அவன் என்ன தப்பாக எழுதியிருக்கான்? நீங்கள் தான் தப்பாக போட்டிருக்கீங்க. கம்பராமாயணத்தில் திருவள்ளுவர் போட்டிருக்கால, நீங்கள் என்ன கேட்டுக்கணும்? திருக்குறள் எழுதியாருல கேட்டுக்கணும். இப்போ மையமேலே கொடுக்கலாமல் வாத்தியாரை போய் கேட்டுக்காட்டு, அது ஒரு கோயிச்சு வருவான். அப்புறம் உட்கார வச்சு, தம்பிங்க வா, உன்னை நான் தப்பு சொல்ல, குறைஞ்ச ஒரு 5 மார்க் எடுத்தால் கூட பரவாயில்ல. 5 எடுக்கல, 1 மார்க் கூட எடுக்கல, 1/2 மார்க்கு கூட எடுக்காமல் 1/4 மார்க் எடுத்துக்கேடா. 1/4 பரிச்சை தானே, 1/4 மார்க் எடுத்தா நல்லது. ஏன்னா பொருத்தத்தோட மேட்சிங் பண்ணுறானா. 1/4 மார்க் எடுத்துட்டு அது ஒரு நீ என்னப்பா எந்திரி அப்படின்ட்டு. ஒரு பிள்ளை 96 மார்க் அப்படியே அழுது தேம்பி சுவத்தில் போய் முட்டுது. வாத்தியார் தேத்துனா, இருமா 96 மார்க் 4 மார்க் போனதுக்கு சங்கடப்படலாமா? போங்க சார், வீட்டில் திட்டுவாங்களே, போன தடவை என்னை 100 எடுக்க சொன்னாங்க, விடுமா அடுத்த பக்ஸில் எடுக்கலாமா, விடுமா. இங்கிட்ட ஒருத்தன் 12 மார்க் எடுத்துட்டு ஆஹா ஓஹோன்னு விசில் அடிக்கிறான், பாட்டு பாடுறான், ஆட்டம் வேற போடுறான், பிடிச்சி சத்துன்னு இருக்கிறார். அந்த பிள்ளை வர்றா பாரு, முகத்தில் பாரு, 96 மார்க் எடுத்துட்டு செவத்தில் போய் முட்டுது, அழுது, வீட்டுக்கு நான் எப்படி போகிறதுன்னு கேட்குது. அது பிள்ளையா நீ இல்லையா? 15 மார்க் எடுத்துட்டு கிளாஸை ரணாலப்படுத்திக்கிட்டு இருக்க. போங்க சார், ஒன்றுமே எழுதுல, இந்த 5 மார்க் எப்படி போட்டாங்க எனக்கு தெரியலன்னுட்டான். அவன் பாட்டுக்க விலைக்கு விட்டு என்னென்னமோ நடக்கும். அந்த மாதிரி புது விஷயங்கள். ஏன்னா பொதுவாகவே நம்ம எப்பயும் பார்க்குறது உண்டு. இப்போ என்ன இப்போ டிவி வந்துச்சு, செல்ஃபோன் வந்துச்சு. டிவி வந்த பின்னாடி என்னென்னா அதில் தாறுமாறாக நடக்கும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நல்ல நிகழ்ச்சியை பார்த்தா பரவாயில்ல. அன்றைக்கி ஒரு அம்மா, என்னடி நீ எழுதிக்கிட்டு இருக்க, பையன் எழுதிக்கிட்டு இருக்கான்,
நான் சீரியல் பார்த்து அழுதுறேங்க, பையன் அவனு அதை பார்த்து அழுகிறியா? ஏய் பேசுகிற பையன் என்ன சீரியல் பார்க்குற? சித்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன், மரியாதை அவனுக்கு சாப்பாடு போடு, இல்லாட்டி நான் ஒரு சித்தியை பார்க்க வேண்டிய வரும் அந்த பையனுக்கு. பார்த்துட்டு இவர் வந்து உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ குரங்கு சட்டைன்னு தெரியுமில்ல, பயங்கர சட்டை. குரங்கு தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காயை பறித்து அவர் தலையில் போட்டுச்சு. கடக்கு தேங்காய் எடுத்து அதில் உள்ள தண்ணியை புறம் குடித்து தாகத்தை தீர்த்துட்டார். அதில் உள்ள 2ஆம் தேங்காயை உடைச்சி அதில் உள்ள பருப்பு எடுத்து சாப்பிட்டு பசியை தீர்த்துட்டார். அந்த 2 தேங்காயை உடைச்சி ஒரு மூடியிலேருந்து பிச்சை வாங்குறதுக்கா பாத்திரமா வச்சுக்கிட்டாரு, இன்னொன்று வந்து சாப்பிட்றதுக்கு பாத்திரமா வச்சுட்டு அதில் உள்ள நார்கள் எடுத்து மூட்டையில் கட்டுறதுக்கு கயிறாக திரிச்சுக்கிட்டார். தான் மேலே விழுந்த துன்பத்தை எத்தனை இன்பமாக மாற்றுற ஒரு பங்குவத்தை அவர் வளர்த்துருக்காருன்னா இதை விட என்ன வேணும்? உன் மேலே ஒருத்தன் கல்லை கொண்டு எரிஞ்சானா அந்த கல்லை எடுத்து நீ பல்லாங்குழி விளாடு, உன் மீது ஒருத்தர் அம்பு எரிஞ்சானா அந்த அம்பு எடுத்து பல்ல குத்தி கேட்புவாங்க. அதனால் வர்ற துன்பங்களாக இன்பங்களாக மாற்றுற பாங்கை வளர்த்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமையும்.